अभद्रं भक्त्यादि गुणार्णवं तीव्र प्रवणं वन्दे जगन्मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां व्यामोदगस्ततित्राणि तृणायण अस्मत्कुलोद्भवतो सततैकस्य मानुष शरणं प्रपद्ये पिता युवदयस्तनया विभूति सर्वं यदेव नेमन् खण्मयानाम् आद्यसन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना तं सरसभदाक्षय भट्टनाद श्रीपत्तिसार कुलशेखर योगी वागान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुसुमनिं यनदोऽस्मि नित्यम् अखिल पूर्ण लीले विनद विविध रक्षक्य दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषी भक्तिरूपा आराचार्य वसस्सुतां उपनिषद्व्याप्तिं संसाराग्नि विदीपन व्यात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां पगुमति व्याघात दूरस्थितम् आनीतां निराक्षरे सुमनसो भौमक्पिबन्त्यन्तहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्सुधि स्मृति सूत्राणाम् अन्तःस्वरमसि समत् இன்னைக்கு கடைசி பாதமான முக்தி பாதத்துல இன்னைக்கு ஈடுபடுறோம். இன்னைக்கு முதல் என்ன, அந்த முக்தன் இருக்கானே அவனுடைய நிலை என்ன, அவனுக்கு என்ன ஆறுது, இந்த இங்க இது ஆத்மா வெளிப்பட்டது பார்த்தாச்சு. ஆன உடனே அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத பத்தி இதுல பேசப்படுறது. இதுல ஒரு முக்கியமான இது ஒரு எபிசோடு ஒன்று சொல்லப்படுறது. அது வினைகளை நீக்கி முக்தன் மெய்யுரு பெறுகிறான். மெய்யுரு என்றால் என்ன? அது சாந்தோக்கிய உபனிஷத்து 8:7 கதை சொல்லப்படுகிறது. தேவர் தலைவன் இந்திரன், அதே மாதிரி அசுர தலைவன் விரோச்சனன். விரோச்சனன் பிரகலாதனுடைய பிள்ளை. இப்போ 2 பேரும் சதுர்முகனை முறைப்படி அடைந்து அவனுக்கு 32 வருஷங்கள் சிசுருஷை செய்தனர். 32 வருஷம் பிரம்மச்சரியம் அனுஷ்டிச்சு அவனுக்கு கையில் சமித்பாணியாக போனாங்க. எப்போவுமே யாராக இருந்தாலும் சரி, குரு அணுகினா குருவுக்கு வேண்டிய பொருள் எடுத்துன்னு போனோம். அந்த மாதிரி எடுத்துன்னு போய் அவருக்கு 32 வருஷம் சிசுருஷை பண்ணினாங்க. பண்ணினதுக்கப்புறம் பிரம்மா அவர்களை தூக்கி, நீங்கள் எதுக்காக எனக்கு இவ்வளோ சிசுருஷை பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் தான் கேட்குறார். அதுக்கு பதில் சொல்கிறான், இருவரும் ஆத்மாவின் நிலை அறிய விரும்புகிறார். நாங்கள் ஆத்மானா என்ன, அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற பிரம்மன் அவர்களை கண்ணாடியில் பார்க்க சொன்னார். முதல்ல போய் கண்ணாடியில் பாருங்க. பார்த்தா என்ன தெரியுது? உங்கள் உருவம் தெரியுது இல்லையா? சரி வாங்க. இப்போ நீங்கள்லாம் நல்லா அலங்காரம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பண்ணுறீங்க. அப்படி இல்லாமல் 2 பேரும் அசுரராஜா தேவராஜா 2 பேரும் அதுக்குள்ளே அந்த அட்டையர்ஸ் போட்டுட்டு பாருங்க. பார்த்தா என்ன தெரியுது? அங்கே போட்டுருக்க அலங்காரங்கள் எல்லாம் தெரியுது அப்படின்னு வந்தனர். 2 பேரும் அவர்கள் உருவங்கள் தெரிவித்தனர். பிறகு நன்கு அலங்கரித்து கொண்டு பார்க்க சொன்னார். அப்பொழுதும் அலங்காரத்துடன் தெரிவதை கூறினார். அதுவே ஆத்மா அப்படின்னார். நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு பெரிய விஷயத்த சொல்றதுக்கு கீழே அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சு சொல்லுவார். நம்ம பொறுத்தவரைக்கும் ஆப் பெனிஷியோ அப்படிங்கிறா இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலாவை கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணுன்னு சொல்றது இல்லை. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு முதல்ல சொல்லணும். தான் நாளைக்கு அந்த ஃபார்முலா மறந்து போனாலும் கூட திருப்பி டெரைவ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி சும்மா என்ன கண்ணாடியில் என்ன தெரியுது அதை பார்த்துக்கோ, அதுதான் ஆத்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அசுர ராஜா திருப்தி போட்டுட்டான். அவன் நேர போனான், தன்னுடைய குடிமக்கள் எல்லாம் கூப்பிட்டான். இப்போ நம்ம உடம்பு தான்ப்பா ஆத்மா. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? உடம்புக்காக வாழணும். அதாவது உடம்புக்காக வாழறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது என்னன்னாக்க மற்ற அதனுடைய தனியான உயிர், அதுக்கு பின்னால் ஒரு லைஃபு, அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாமல் இருந்தான்னாக்க
செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடிய வேற இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்தாக்க யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்காளோ, தான் தன் உடல் தன்னுடைய சௌகரியம் மட்டும் இருக்காளோ, அவள் எல்லாருமே அசுர வர்க்கத்தை சேர்ந்தவா தான். அசுரம் இல்லையா, அவள் எல்லாருக்கும் அது யாரெல்லாம் உடலை மட்டும் கவனிச்சுட்டு இருக்காங்களோ அவள்லாம் அசுரம். அடுத்தபடியாக இந்திரன் இதில் நிறைவு பெறாமல் பிரம்மாவை மீண்டும் அணுகினான். அவன் பார்த்தான் இந்த உடம்பு பிரயோஜனம் இல்லை. அதாவது அவன் ஒன்றும் இல்லாமல் சேவிக்கிறச்சே, கண்ணாடியில் பார்க்கறச்சே நம்ம சிஷ்யனாக இருந்த எனக்கு தெரிஞ்சது. அது இல்லாமல் இப்போ இந்த வேண்டிய இதெல்லாம் போட்டு அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி பார்க்கறச்சே அது தெரிஞ்சுது. ஆத்மா வந்து மாறாமன்னா இருக்கு, இது மாறுறத, அதனால இது சரியில்லையே அப்படின்னுட்டு அவன் மனசுல பட்டது. அவன் திருப்பி பிரம்மாட்ட போய் சேர்ந்தான். என்ன சொன்னாக்க, பிரம்மா என்ன சொன்னான்னாக்க, திருப்பி 32 வருஷம் இருந்தான். 32 வருஷம் இருந்தான். அதுல என்ன பண்ணா, அவன் கடந்துதான் எனக்கு கனவுல இருக்கு இல்லையா, கனவு காண்றச்சு சுதந்திரமா ஒரு புருஷன் உழவரான் இல்லையா கண்ணுல, நீ ஏன் கண்ணில் போறமே தெரியலையா, அதுதான் ஆத்மா அப்படின்னு சரி நான் நினைச்சுன்னு வந்தான். அப்புறம் வந்து யோஜனை பண்ணி பார்த்தேன், அது சரியில்லை. ஏன்னா கனவுல எந்த புருஷன், ஏன்னா அந்த புருஷன் வந்து கண்டினியூஸா இல்லை, கண்டினியூட்டி இல்லை. அவன் சில காலம் தோன்றி சில காலம் மறைஞ்சிடுறான், சில வராமலே இருக்கான். அதனால அது ஆத்மாவை இருக்க முடியாது அப்படின்னு திருப்பியும் போய் பிரம்மாவை போய் பார்த்தேன். இப்போ திருப்பி என்ன சொன்ன, பிரம்மா நீ திருப்பியும் 32 வருஷம் பிரம்மச்சரியம் அனுஷ்டிச்சு சொன்னாங்க. மனிதன் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆத்மாவோடு கலந்துள்ளான் என்றார். அப்ப என்ன பண்ணினாக்க, இப்ப கனவை பார்த்தோம், அதுல ஆழ்ந்த உறக்கத்துல பார்த்தேன்னாக்க நீ என்னன்னு தெரியாமலேயே இருக்க இல்லையா, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி இருக்குச்சு. அதுதான் ஆத்மா. அவன் அதுலயும் திருப்திப்படலை. ஏன் திருப்திப்படலை அப்படின்னாக்க, அடிச்சு விட்டோம் தூங்கினாக்க நான் தான் திருப்பி முடிச்சு எழுந்துடுறேனே, எழுந்துடுறதுக்கு அப்புறம் என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. அட்லீஸ்ட் உறங்கச்சே தெரியணும்னு, உறங்கச்சே எந்த ஒரு நினைவுமே இல்லாமல் இருக்கு. இப்போ எப்படி ஆத்மாவை பார்க்க முடியும்? கனவுலையாவது ஏதோ ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆழ்ந்த உறக்கத்துல அதை பார்க்கல. அப்போ அப்படி இருக்குச்சு, அது ஆத்மான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லு. அதுக்காக என்னம்னா திருப்பியும் வந்து கேட்டான். அப்புறம் என்ன பண்ணினான்னாக்க, சரி போனா அப்புறம் இன்னொரு 5 வருஷம் நீங்கள் சர்வ் பண்ணு அப்படின்னார். அப்போ 5 வருஷம் சொன்னாங்க. கடைசியில் ஆத்மா பற்றின உபதேசம் பிரம்மா பண்ணினான். ஆக மொத்தம் 32 × 3 96 + 5 101 வருஷம் பிரம்மாட்ட சிஷ்யனா இருந்து ஆத்மாவை பற்றி கத்துண்டா. ஒரு நிமிஷம் சொல்லுமா. ஹலோ. சரி சரி ஆட்டம் தெரியாது, கொண்டு பாப்பா அவள் இருக்காங்க பார்ப்போம். இங்கே இப்போ ரம்யா இருக்கா பார்ப்போம். நான் இந்த கிளாஸில் இருக்கேன்னா வந்து பாரு. அப்போ இந்திரா, உடல் ஆத்மா நிலைகளை துய்ப்பதற்கு கொடுக்கப்பட்டது. நீ பாத்திய முதல்ல உடல், அது வந்து உனக்கு ஏன் ஏற்பட்டதுனாக்க, ஆத்மாவுக்கு தான் வினைகள் ஒட்டும், உடலுக்கு வினைகள் ஒட்டாது. அந்த வினைகளை தீர்க்கிறதுக்காக அந்த உடல் கொடுக்கப்பட்டது. அது அழியக்கூடியது. ஆத்மா அதென்று வேறுபட்டு அழியாதா இருக்கிறது. இப்போ உருவமே இல்லாத காற்று, பனி, மின்னல், இடி எல்லாம் அதெல்லாம் அவங்களோட மெய் நிலையில் விளங்குறது. மின்னல் மின்னலாகத்தான் இருந்துட்டு இருக்கு, இடி இடியாத்தான் இருந்திருக்கு, காற்று காற்றாத்தான் இருக்கு, பனி பனியாக தான் இருக்கு. எப்போ மாறுறது இல்லையே, எத்தனையோ வருஷம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனாலும் மாறுறது இல்லையே. இப்படித்தானே அதே மாதிரி மாறாமல் இருக்கக்கூடியது ஆத்மா. ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது, அப்படித்தான் இருக்கும். தன் மெய்நிலையில் விளங்குவது போல் ஆத்மாவும் உடல் நீங்குகிறது மெய்நிலையில் விளங்கும். இதுக்கு எப்படின்னாக்க, ஏவமே வைஷ சம்பிரசாதாத் அஸ்மாத் சரீராத் சமுத்தாய
பரம் ஜோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்ததே. சாந்தோகத்தில் கூடியது. சாந்தோகத்தில் கடைசி சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சுவலி முக்தி அடையக்கூடிய இதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இடம். இப்போ என்ன பண்ணுறதுனாக்க, இப்படிப்பட்ட இந்த உடல் இருக்கு இல்லையா, உடல் வினைகள் நீங்கிறதே அவனாலே அருளப்பட்டு, சம்பிரசாதாத், அவனாலே நன்கு அருளப்பட்டு, இவ்வாறே பகவானால் அருளப்பெற்று இந்த உடலில் நின்றும் வெளிப்பட்டு பரஞ்சோதியை அடைந்து, இந்த ஜோதி ஜோதின்னு சொன்னால் முன்னாலே பார்த்தோம், வைஸ்வானர் அக்னியா இல்லை அக்னியா இல்லை சூரியனா தெரியக்கூடிய தீயா எதுவுமே இல்லை. அதெல்லாம் தாண்டின ஒன்று பரஞ்சோதின்னு சொன்னோம் இல்லையா. பரஞ்சோதியை அடைந்து தன் மெய்யுருவுடன் நிலை பெறுகிறான். மெய்யுருன்னாக்க இப்போ நீ கண்ணாடியில் பார்த்தியே அது ஒன்றும் இல்லை, நீ கனவுல பார்த்தியே அதுவும் ஒன்றும் இல்லை, ஆழ்ந்த தூக்கத்தில் பார்த்தியே இப்போ உனக்கு எது உரு எதுன்னு தெரியல உனக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கிறச்சே அதெல்லாம் உன்னுடைய மெய்யுரு அல்ல, உன் ஆத்மாவுடைய மெய்யுரு அல்ல. மெய்யுரு எப்போ கிடைக்கிறது அப்படின்னாக்க, உன்னுடைய வினைகள் எல்லாத்தையும் தீ தொட்டு அவனுடைய அருளால் கிடைக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நாரினர் துழாயோ நல்கியோ நல்லதே ஏறுதல் வேறுதோ வேறு வேறு துறக்கம் சொன்ன மாதிரி அவனுடைய அருளுக்கு பிரம்மம் வேறு ஆத்மா வேறு என்று முன்பே நிறுவப்பட்டது. தன் மெய்யுடன் நிலை பெறான்னு சொல்றச்சே, மெய்யுருன்னு சொன்னாக்க அது ஏன் பரமாத்மாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். இப்போ யாரு மெய்யுருடன் நிலை பெறா? ஆத்மா. அப்போ பிரம்மம் தான் நான், அகம் பிரம்மாஸ்மி சொல்லியிருந்தேன்னாக்க, இப்போ என்ன ஆச்சு, நான் பிரம்மமான நான் பொய்யுருவோடு இருந்திருக்கேன் தன்னாலா. இப்போ இந்த பொய்யுருவானது அந்த பிரம்மத்தினுடைய அருளாலேயே நீங்கி மெய்யுரு அடையிறது ஆகும். அப்போ என்னாச்சு, பிரம்மத்துக்கு உருமாற்றம் உண்டு அப்படின்னு தெரியுது இல்லையா. இது ஒத்துக்கொள்ள முடியாதாச்சு. பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இப்படி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கிறச்சு பிரம்மம் மாறி தானாவே ஆத்மாவா இருக்குன்னாக்க மெய்யுரு அடையிறது அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. இதை முன்னாலேயே எத்தனையோ தடவை நிரூபிச்சிட்டோம். ஆகவே தன் மெய்யுரு பெறுகிறான் என்னன்னாக்க, ஆத்மா தன்னுடைய மெய்யுருவை பெறுகிறான். பிரம்மத்தின் உரு என்றும் மாறாதது. ஆத்மாவின் நிலைகளால் மாறுபட்டு முக்தி தசையில் தன் மெய்யுருவான ஞான ஆனந்தங்களை பெற்று பரஞ்சோதியை அடைகிறான். ஆகவே மெய்யுரு பெறுவது யாரு அப்படின்னாக்க, ஜீவாத்மாவை ஒழிய பரமாத்மா அல்ல. புரியுறதா? இது மட்டும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. வெற்றி சுவாமி, இப்ப இந்த மெய்யுரு அப்படின்றது அதாவது ஆத்மா தன்னுடைய ஞான அனந்தங்களை புரிஞ்சுக்கிறது தானா? எப்படி எடுத்துக்கிறது? தான் இந்த இப்படி இருக்கேனே, இந்த மாதிரி எலும்பும் சதையுமா இருக்கேனே, இந்த உரு இல்லை. இல்லை வேற ஏதாவது உரு இருக்கா? அதெல்லாம் இல்லை. எனக்கு உண்மையான உருன்னாக்க ஞானமும் ஆனந்தமும் தான் அப்படிங்கிறத அவன் உணரணும். ஏன்னா ஆன்மாவுக்கு ஞானம் வருது இல்லையா, அப்போ தான் உணர்வான் இல்லையா. அதை முன்னாலே சொன்னோம். நமக்கு வச்ச வியாதி நீங்கிறத பற்றி இன்னும் முதல்ல இந்த 7 அனுபவத்தியில் பார்த்தோம் பாருங்க. ஒருத்தன் ஆத்மா மெய்யுரு பெறுகிறான்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? இப்போ பொய்யுருவில் இருக்கான்னு அர்த்தம். பொய்யுருவில் இருந்தேன், இப்போ ஆத்மா மெய்யுரு ஆச்சு அப்படிங்கிறது இந்த கண்டினியூட்டி இருந்தால் தானே புரியும். நான் இருந்தேன், ஒரு மாதத்துக்கு முன்னால் ஐ வாஸ் ஆல் ரைட். திடீர்னு உடம்புக்கு வந்தது, 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டேன். இப்போ அதெல்லாம் தீர்ந்து போச்சு, மெய்யூருக்கு. இப்போ எனக்கு என்ன தெரியுது? நான் முன்னால் நல்லா இருந்தேன், நடுவில் வியாதியாக இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன்னு தெரியுது. இந்த கண்டினியூட்டி இல்லைன்னாக்க எனக்கு நான் முன்னால் எப்படி இருந்தேன் பின்னால் எப்படி இருந்தேன் இது தெரியாது இல்லையா. ஆகவே ஆத்மா இயல்பாகவே ஞான ஆனந்தங்களை உடையவன்,
தன் வினைகளாலே பொய்யுருவான வெவ்வேறு பிராணிகளாக பிறக்கிறான். எத்தனையோ ஜீவராசிகளாக பிறக்கிறான். இது எல்லாத்தையும் வினைகளை முழுக்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெய்யுரு பெற்று தான் அடைய வேண்டிய இடமான பரமாத்மாவை அடைகிறான், பரஞ்சோதியை அடைகிறான். அப்படிங்கிறது இதனுடைய இது. மெய்யுருன்னா என்ன அப்படின்னு இருக்க, எவன் ஒருவன் தன் வினைகளை நீக்கி அது மட்டும் இல்லாம அவனால் அருளப்பட்டு தன்னுடைய ஞானானந்தங்களை உணர்றானோ இதுதான் அவனுடைய மெய்யுரு. புரியுறதா? புரியுது சுவாமி. வேற யாருக்கா டவுட்ஸ்? அவன் உயிரோட இங்க இருக்கும் போதே அவன் இந்த அஞ்ஞானங்கள் எல்லாம் விட்டுட்டு பரம் ஆனந்தத்தை அடைகிறானா, இல்லாட்டா அவன் இறந்த பிறகு இத சொல்றீங்களா? அதான் முன்னால பார்த்தோம் நம்ம இல்லையா, ஒருவனுக்கு வினைகள் நீங்கும் வரையில் உடல் தொடர்பு விடுவதில்லை. ஓகே, வினைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சாச்சுன்னா உடல் தொடர்பு இருப்பதில்லை. அதனாலதான் ஒருவன் முக்தன் இறந்து போனான்னாக்க அவனுக்கு வினை தொடர்பே இல்லாது இருக்கிறதுனால இங்கே இறந்த அந்த ஆத்மாவானது இது மட்டும் விரஜயநிதி மட்டும் போய் சேரணுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பான ஒரு ஒரு நுண்ணுடம்பு கொடுக்கப்படுறது. அதை வச்சுருந்தா அவன் எல்லாத்தையும் தாண்டிட்டு போறான். நம்ம பார்த்தோம் இந்த 12 ஸ்டேஷன் வழியா போறோம், பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஓகே, அந்த உருவுல தான் இப்ப இந்த ஆனந்தத்தையும் ஞானத்தையும் அந்த உருவிலையும் அடையறதில்லை அவன். அந்த உருவையும் பிரஜாநதியில கழிச்சதுக்கு அப்புறம் பிரஜாநதி மட்டும் போறதுக்கான ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் அது. ஆச்சா பிரஜாநதி போய் அங்க அந்த உருவ அமானவன் அவனை பிரஜாநதியில மூழ்க வச்சு கொண்டு போறச்சே அந்த உருவு போனதுக்கு அப்புறம் அவன் எப்ப இந்த பிரஜைக்கு அந்த பக்கத்தை போய் சேர்றானோ அப்பதான் அவனுடைய உண்மையான உரு தெரியறது. அதை சொல்றச்சே சாந்தோகி பரிசுல இவன் என்ன சொல்றாங்க, இவன் வெளியில வச்சே அந்த நதியத்தான் வெளியில வரச்சே அப்சரசுகள் 500 அப்சரசுகள் வராளாம். அவனை பிரம்மா அலங்காரம் பண்றானாம். இங்க இருக்கிற அலங்காரம் இல்லாம அங்க அலங்காரங்கள் ஒருத்தரும் மாலைகள் என்ன, அஞ்சனங்கள் என்ன, இல்லை கந்தங்கள் என்ன, திருப்பரி வட்டங்கள் என்ன, இதெல்லாத்தையும் கொண்டு அவனை அலங்காரம் பண்ணி அவனை கொண்டு போறாங்களாம். அவனுடைய ஞானமான உரு அது எப்படி இருக்குங்கிறத அவனுக்கு தெரிவிச்சு அவனை கொண்டு போறதுக்கு வழி பண்றான். ஆக மெய்யுருங்கிறது இங்கெல்லாம் இல்லாம பிரஜை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கிடைக்கிறது. தெரியுதா? மெய்யுருவன்றது பாத்தீங்கன்னா சுத்த சத்துவமான திவ்யமங்கல திருமேனி பிளஸ் ஆத்மஸ்வரூபம், இது ரெண்டுத்தையும் குறிக்கிறதா? அதாவது சுத்த சத்துவ திருமேனி அப்படிங்கிறது பஞ்ச உபனிஷத்தினால ஆனது. இது நம்ம இதுல சில உபனிஷத்துல சொல்லியிருக்கு, சில உபனிஷத்துல சொல்லலை. அதாவது எப்படி இங்க பஞ்சபூதங்கள் இருக்கோ அதே மாதிரி பஞ்ச உபனிஷத்துகள்னு இருக்கு. பரமேஷ்டி, புபாத் அப்படின்னு சர்வா, விஸ்வா அப்படின்னு இருக்கு. இந்த உருவா இதனால ஒரு உருவம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்க அவனுக்கு பொறுத்த மட்டும் எல்லாம் எப்பவுமே வெளிப்படையாவே தெரிகிறது. இப்ப நான் இருக்கேன், எனக்கு உலகத்துல தெரியாத விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆத்மா, இந்த உடம்பு இல்லாம அந்த மாதிரி ஒரு ஆத்மா இருந்ததுனாக்க எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பரமாத்மாவுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் அதுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அதனுடைய ஞானமானது விரிவடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற சில பேருக்கு அவ கணக்குன்னா ஓடியே போயிடுவா, உண்டா இல்லையா? ஏன்? நமக்கு இருக்கிற மூலதனம் அவளுக்கு இருக்கு. ஆனா அதே அவ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா பிரமாதம் நல்ல தொழில் பண்ணுவா, அதுவும் கணக்கு தானே. அதாவது அவ மனசுலேயே கணக்கு எனக்கு வராது அப்படின்னு ஒரு இது வந்துடுது. சில பேருக்கு சில பாடங்கள் பிடிக்காது. ஏன்? சாப்பாட்டில் சிலது பிடிக்காது, சிலது பிடிக்கும். ஏன்? என்ன குறை? இது நம்முடைய இண்டிவிஜுவலா நம்ம மனசுலேருந்து வரக்கூடியது தானே. அந்த மாதிரி மனோவிகாரங்கள் எல்லாம் இங்கே உண்டு. அங்கே மனம்ங்கிறதே கிடையாது, எல்லாமே ஞானம் மட்டும்தான் உண்டு. அந்த ஞானம் எல்லாவற்றையும் நன்கு அறியும்.
இப்போ எனக்கு நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கலாம், சார் ரொம்ப நல்லா சொல்லித்தராரு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன பெருசா சொல்லிட்டார், இத்தனை பேர் சொல்லாதியா சொல்றார் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இந்த ஞானம் வந்து எனக்கு எனக்கு அங்க அதுவும் தெரியும். அது தெரியாது மட்டும் இல்லாம அது ஏன் உங்களுக்கு வந்ததுங்கிறது தெரியும். அதை போக்கிக்கிறதுக்கு என்ன வழி அதுவும் தெரியும் எனக்கு. அப்படியாகும். அந்த மாதிரி அங்க போனாக்க ஒளிவு மறைவு அப்படிங்கிறதே இல்லாம எல்லாருக்கும் எல்லாமும் எப்பொழுதும் தெரியக்கூடியதா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஞான உரு, அதுதான் ஆத்மாவுடைய மெய் உரு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியறதுனால ஆத்மாவுக்கு ஆனந்தமே இருக்கும். சோகம் வர்றதுக்கு வழி இல்லை. எப்போ ஒருத்தர் என்னை பார்த்து நாய் அப்படின்ட்டார், எனக்கு அநியாயத்துக்கு கோபம் வந்தது. என்னை பார்த்து நாய்கிறாருன்ட்டு நான் அவர்கிட்ட சத்தம் போட்டேன். இப்போ என்ன ஆச்சு, அவர் என்ன நாயின்னு சொல்ல ஒத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி அவரை பார்த்து வல் குறைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு மனுஷனை பார்த்துட்டு நாயின்னு சொன்னாக்க அவர் கண்ணில் கோளாக இருக்கணும் இல்லை மூளையில் கோளாக இருக்கணும்னு தெரியணும். இந்த எண்ணம் எனக்கு இங்கே தோண்டி இருந்ததுனாக்க நான் வாயை பற்றி பேசாமல் இருந்திருப்பேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், பிரத்தியார் முன்னால நான் அவமானப்படுத்தப்பட்டதா உணர்கிறேன். மானம் என்ன அவமானம் என்ன உங்களுக்கு ஏதாவது தெரியுறதா? எத்தனை பேர் 4 பேர் முன்னாலேயே லஞ்சம் வாங்கிட்டோ ஏதோ கொலை பண்ணிட்டோ ஜெயில போயிருக்கா, அவளுக்கு மான அவமானங்கள் தெரிகிறதா தெரியலையே. அது மாதிரி மான அவமானங்கள், அதனால சீத உஷ்ணங்கள் இதெல்லாம் நமக்கு இங்கே இருக்கும். ஆனா அங்க போனாக்க சுத்த சுத்தமான திருமேனில் இருக்குச்சு, இதெல்லாம் எதுவுமே நமக்கு கிடையாது. சுவாமி எனக்கு வந்து இன்னொரு ஃபர்தர் கொஸ்டின் சுவாமி. இதுல வந்து முற்றிலுமா வந்து நமக்கு வந்து உடல் நீங்கினதுக்கு அப்புறம், சாரி ஆத்மா வந்து உடல்ல இருந்து நீங்கினதுக்கு அப்புறமா சுத்த சத்துவமான விரஜா அதெல்லாம் புரியுது. பட் இன்னும் இப்போ பாகவத புராணத்துல பல இடங்கள்ல ரெஃபரன்ஸ் என்ன சொல்லப்படுறதுன்னா, ஒரு ஜீவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை வந்து திருவாராதன ரூபமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன் வந்து இப்பவே முக்தி பெற்றதாவே கருதணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான கான்டெக்ஸ்டுக்கும் இங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த கான்டெக்ஸ்டுக்கும் அதை எப்படி வந்து ஒப்புமை பண்ணி பாக்குறது சுவாமி? கருதுறதுன்னு என்ன, கருதுறதுன்னா வந்து கன்சிடர் நான் இருக்கேன், இந்த வீடு என்னது, இன்னொரு தொடப்படாது, ஐ வில் நாட் கிவ் a pinprick to others அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்னதுன்னு இருக்கு, வீடு என்னது யாரோடதோ, நான் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த உடம்பு இருக்கு இல்லையா, எத்தனை உடம்பு நான் எடுத்தேனோ, எடுத்த பிறவி கணக்கு எழுத துறையாது அப்படிங்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கச்சு இந்த உடம்பே எனக்கு சொந்தம் இல்லை, நான் இருக்கேன், என்கிட்ட எதுவும் சொந்தம் இல்லை. யாரோ ஒருத்தன் எனக்கு முன்னாலேயே என்னதுன்னு நான் நினைச்சிருக்க பொருள் எடுத்துன்னு போறான், நான் பேசாம இருக்கேன் அப்படின்னாக்க அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட இந்த நிலையை அடைந்தவர்கள். ஆனாலும் அவளுக்கு அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அவளுக்கு அடிபடலாம் இல்லையா, வலிக்கும் இல்லையா, வியாதி வரும் இல்லையா, இதெல்லாம் அவளுக்கு அனுபவிக்க வேண்டிய விலை இருக்குன்னா உடம்பு இருக்கு, உடம்பு இல்லை அனுபவிக்க முடியாதே. அதனால அதை அனுபவிக்க வைக்கிறதுக்காக நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காம. எப்போ அதெல்லாம் அனுபவிக்கணும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாக்க அப்ப தானே உடம்பு விட்டு போயிடுறது. தெரியுதா? ஆனா இந்த இன் ரியாலிட்டி சுவாமி, ஈவன் தோ இது தியரிட்டிக்கலா ரொம்ப நன்னா இருக்கிறது, பட் பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து இந்த நான் எனதுன்றது வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வந்து தலை தூக்கிடுறது சுவாமி. சம்மார் அதர் டைம் அது 1 hour அதர் டைம் இட் ஹேப்பன்ஸ். இப்போ உங்க பிள்ளைய என் பிள்ளைன்னு சொன்னா ஒத்துக்கிட சண்டை வர மாட்டேன் என்கிட்ட, பகவானுடைய குழந்தைன்னு சொல்லிடுவேன் சுவாமி. வாயில வடை சுட்டுடலாம். அது அடியன்கே கூட சில வந்து என் குழந்தைக்கு அந்த ஒரு மமக்காரம் பிளட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? ஆமாம் சுவாமி. நீங்க வேற எங்கேயாவது போய் நான் எனக்கு நாமினி போடுறேன் அப்படின்னாக்க பிளட் ரிலேஷன் தான் போடலாம் நீங்க அப்படிங்கிறாரு இல்லையா? ஆமா, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? எப்போ பிளட் ரிலேஷன் தான் உடம்பு, நமக்கு எல்லா உடம்பு தான்.
ஆமா அடி வாங்கிக்கிறது இந்த உடம்பு தான், ஆமா அனுபவிக்கிறது உடம்பு தான். அதனால ஆமா. உடம்பு இருக்கிற மட்டும் வினைகள் எதுவும் தீராது. சரியா? கிருஷ்ணா. ஆமாம் சுவாமி, கரெக்ட் சுவாமி. ரைட். சுவாமி சுவாமி ஒரே ஒரே ஒரு சொல்லுங்கம்மா. சின்ன சொல்லுங்கம்மா. சுவாமி, இந்த ஞானம் அடைஞ்சவ வந்து தான் வந்து அவர்களால வினையை அனுபவிக்கணும், அது புரிஞ்சுது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, தான் வந்து இறந்த தன்னோட உடலை நீத்த பிறகு இந்த மாதிரி ஒரு இதுல போயிடுவோம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்ப அவங்களால அங்க இருக்கிற திடீர்னு அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு திடீர்னு இல்ல, அந்த உணர்வு வந்து வந்த அப்புறம் அவங்க வந்து நார்மலா நம்மள மாதிரிதான் இருப்பாங்க இல்லையா. நீங்க சொல்றது நான் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்க முடியல. நீங்க என்ன இல்ல நான் சொல்றேன் சுவாமி, என்ன சொல்றேன்னாக்க, சப்போஸ் சுவாமி எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஞானம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, பெருமாளோட ஆச்சாரியனோட கிருப்பையால. எனக்கு உடனே தெரியுமா இந்த ஆத்மாக்கு நான் எனக்கு இந்த இதை அனுபவிச்சு முடிஞ்ச அப்புறம் நான் இந்த மாதிரி போவேன்னு சொல்லி தெரியும். தெரியுமா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் டேட்டு டைம் எல்லாம் குறிச்சு வச்சிருந்திருக்கா, அவளுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவரை நம்மளாம் வந்தா தெரியாது நமக்கு. அதனால நம்ம பொறுத்த மட்டும் நமக்கு எப்போ நம்ம வினைகள் போய போகிறது, முதல்ல நமக்கு எவ்வளோ வினைகள் ஸ்டோர் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது நமக்கு. சப்போஸ் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அது எப்படியா நம்ம அதை அனுபவிக்க முயற்சி பண்ணிடலாமே. அப்படி இல்லையே, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஃபீட் பண்ணுறான். ஒரு கை குழந்தைக்கு பாலடையில் போடுற மாதிரி தானே முழுக்க கொடுத்து இல்லையே. சப்போஸ் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அவனுக்கு எல்லா வினையும் கொடுத்துட்டு என்னாச்சு, குழந்தை இறந்து போயிடும். ஒரு பழமொழி சொல்லுவேன், பிழைக்கிற பிள்ளையா இருந்தால் பிறந்தன்னைக்கே செத்துருக்காதோ அவனு. அந்த மாதிரிதான் ஆகணும் வேற. புரிஞ்சுது. சரி. பேஜ் 406, அத்தியாயம் 4, பலாத்தியாயம். நிலைத்த இறுதி பலனாம் வாழ்வினை, முக்திபாதம். சம்பத் ஆவிர்பாவாதிகர்ஷம். ஆவிர்பாவம்னாக்க தோன்றுதல், உற்பத்தியாறுதல், வருதல், தோன்றுதல், ஆவிர்பாவம், ஆவிர்பவிக்கிறது. சம்பத்து அதை அடையிறது, அது தோன்றுதலை அடைதல் எப்படி, உருவை அடைதல் எப்படி அப்படிங்கிறது தான். மெய்யுறு பெருகளம், இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இதுவரை பிரம்மத்தின் அலைகளா விளையாட்டின் பகுதியாக உலகு, அதில் தத்தம் வினையடியாக புகுத்தப்படும் உயிர்களின் வினை நீங்கி பிரம்மத்தை அடையும் வழி முதலியே விவரிக்கப்பட்டன. அப்படி ஒளி வழியால் அடைந்த ஆத்மா மீண்டும் உலகுகளுக்கு திரும்ப வருமா என்பது ஆராயப்படுகிறது. இப்போ அடுத்து அப்படி என்னாச்சு, வினைகள்லாம் போயிடுது இல்லையா. சரி சுவாமி, நான் பரமதம் போயிட்டேன். பெருமாளுக்கு என்ன பேரு? சர்வசக்தன்னு பேரு. ஏய் நீ போடா திருப்பி உலகத்தில் வாழ்த்துவா சொன்னாக்க நம்ம மறுக்க முடியுமா? இந்த பயம் வேற இருக்கு. இப்போ வசிஷ்டர் போன்ற என்ன பண்ணான்னாக்க, அண்ணா தெரியும் பெருமாளை, பீஷ்மருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அவனால ஒரு போஸ்டர் நியமிக்கப்பட்டவர்கள், அவள் இருந்துன்னு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவனுடைய ஆகியை செஞ்சுதான் ஆகணும் என்பது ஆராயப்படுகிறது. பரமாத்மா யாவும் வல்லவன். இந்த வல்லவினால் அவன் உலகை அடைந்த ஆத்மாவை திரும்ப அனுப்பி விடுவானா என்பது ஆராயப்படுகிறது. இதை பின்னால இதுல சொல்றார், பெரியாழ்வா சொல்றார், பிணை கொடுத்தாலும் போக விட்டார். பிணை கொடுத்தாலும் என்னன்னாக்க, நான் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருந்தேன், கடனை கொடுக்க முடியல, எங்கேயோ கடத்தில் என்னை பிடிச்சிட்டார். இப்போ வேண்டி கடனை கொடுத்தால் வழிய நகர முடியாது. நான் என்ன சொல்றேன், அவரை என் நண்பர் ஒருத்தர் வர்றார், ஐயா கையில் ஒன்றும் பணம் வச்சிருக்கல, வீட்டில் தான் வச்சிருக்கேன், எடுத்து தரேன் அப்படின்னாக்க, நான் விட மாட்டேன், நான் மாட்டேன், ஓடி போடுவேன். இவர் என் நண்பர், இவர் எனக்கு பதிலாக இவர் இங்கே இருப்பார், நான் போய் எடுத்து வந்து கொடுத்துட்டு இவரை நான் மீட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பிணை கொடுக்கறது அங்கே போயிடுச்சுனாக்க, பிணை கொடுத்தாலும் உங்களை போக விட்டார். பெருமாள் நான் ஆணையிட்டு நான் அவதரிக்க போகிறேன், நீ என் கூட இப்படி வா அப்படின்னு சொன்னாலும் இல்லை, நீ இந்த வேலையை செய்ய நமக்கு நியமிச்சால் ஒழிய நம்ம திருப்பி இந்த உலகுக்கு வர முடியாது. கஜாநதியை தாண்டினதுன்னா தாண்டினது தான்.
அவன் உலகடைந்த ஆத்மாவை திரும்ப அனுப்பிவிடுவானா என்பது ஆராயப்படுகிறது. கீதையில் ஞானிகள் என்ற உயிருக்கு சமமானவர்கள் என்று பரமாத்மா கூறியிருப்பதால் அவனை அடைந்த ஆத்மாவை திரும்பி அனுப்ப மாட்டான் என்று அறிவிடப்படுகிறது. எது சொல்றானாக்க, 4 அர்த்தா, அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானி 4 பேர் சொல்றான். 4 பேர் என்னை வழிபடுறா. எல்லாரும் வரா எங்கிட்டேருந்து வாங்கிக்கிறா. வேலை முடிஞ்சா போயிடுறா. அர்த்தானாக்க தன்னுடைய செல்வத்தை இழந்தவன், அது வேணும்னு கேட்குறான். அர்த்தார்த்தி, புதுசா செல்வம் வேணும்னு கேட்கிறவன். ஞானி, ஜிக்யாசு, ஜிக்யாசுங்கிறவன் தன் ஆத்மாவையே தான் அனுபவிக்க விரும்புகிறவன். எனக்கு மற்றதெல்லாம் வேண்டாம், நான் தொண்டெல்லாம் பண்ண மாட்டேன். இல்லை முரட்டு பிடிவாதங்கள், பெருமாளாக இருந்தான்னு யாராக இருந்தான்னு நான் யாருக்கு அடிபடிக்க மாட்டேன், தமிழன் தலைகுடிய மாட்டான்ங்கிற மாதிரி நான் யாருக்கும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவா ஜிக்யாசு. ஞானி, ஞானிங்கிறவன் பிரணவத்தினுடைய முழு பொருளை நன்கு உணர்ந்தவன். அதுபடி மா என்கிற ஆத்மா, அதாவது ஞானமே வடிவான ஆத்மா, அ என்கிற நாராயணனுக்கு, அடிமை, நாராயணனுக்கே அடிமை. அப்போ இவனுடைய கடமை, இவனுடைய ஆண்டான் இருக்கானே அடிமை, ஆண்டானுக்கு அவன் சொல்றதை கேட்டுண்டு அவனுக்கு விருப்பப்படி நடக்கிறது, அதை செஞ்சிருக்கணும். அவன் தான் உண்மையான ஞானி. அப்படிப்பட்ட ஞானியா இருக்கிறவன் எனக்கு உயிர் போன்றவன். அவன் வந்திருக்கான்னாக்க அவன் நான் விடுவேனா? ஞானிகள் என் உயிருக்கு சமானமானவர்கள் என்று பரமாத்மா கூறியிருப்பதால் அவனை அடைந்த ஆத்மாவை திருப்பி அனுப்ப மாட்டான் என்பது அறிவிக்கப்படுகிறது. இக்கடத்தில் ஜீவாத்மா தன் மெய்நிலை பெறுதல் விவரிக்கப்படுவதால் மெய்யுறு பெருகளம் சம்பத் யாவிர் பாவாதிகரணம் எனப்படுகிறது. இக்களத்தின் கருப்பொருள், இப்படி அருளப்பட்ட முக்த ஆத்மா இவ்வுடலை நீத்து கிளம்பி பரஞ்சோதியை சேர்ந்து தன் மெய்யுருவை அடைகிறான் என்னும் வாக்கியம். மெய்யுருவை அடைகிறான்னு சொல்றது. மெய்யுருவுனா என்ன அப்படின்னு இங்க எழுப்பப்படும் ஐயம். இங்க மெய்யுரு என்பது என்ன? தேவர்கள் போன்ற உருவா அல்லது வேறொன்றா? முக்தி என்பது என்ன? ஜீவன் எச்செயல்பாடு மற்றும் தனது ஆத்ம நிலையை மட்டும் எய்துதலா? துயர்கள் யாவும் மற்றும் இன்பம் மட்டுமே அடைதலால்? இப்போ இன்பமோ துன்பமோ எதுவோனாக்க அவன் அனுபவிக்கணுமோ, அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கான உடல்லாம் உண்டா, இது உண்டா என்ன அப்படின்னு கேட்கணும். இந்த ஐயம் ஏற்பட காரணம் தைத்திரியம் ஆனந்தவல்லி. அது ஒரு பிரம்மத்தின் ஆனந்தம், புலன்களை வென்று விருப்பங்கள் நீங்கினால் அடையப்படுவது. அதாவது இப்படி வரிசையா சொல்லிட்டே வரார் இல்லையா? இந்த மாதிரி உலகத்தை ஒரு கொடைக்கு ஆழக்கூடிய ஒருத்தன், 25 வயசான ஒருத்தன், அவனுடைய ஆனந்தம் ஒன்றும் வரிசையா சொல்லிட்டே போய் பிரம்மாவினுடைய ஆனந்தம் சொல்லி அதுக்கு மேம்பட்டது பிரம்மத்தின் ஆனந்தம். எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு பார்த்தோம் இல்லையா? அது தைத்திரியம் ஆனந்தவல்லி. பெருஞ்சுவையான அவனை சேர்ந்து ஆனந்தமுடையனாகிறான். அவன் சுவையன், அவன் ஆனந்தோ பவதி. அவன் அடைஞ்சு தானும் ஆனந்தத்தை அடைகிறான். நம்ம வேறொன்று வேண்டாம். நீங்க திடீர்னு ஒரு குழுக்குள்ள சேர்றீங்கன்னு வச்சுக்க, சட்டுன்னு போறீங்க, எதிர்பாராங்க, அங்க இருக்கிறவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, நீங்களும் சிரிப்பீங்க. அந்த மாதிரி இங்கே இவன் ஆனந்தமாகவே இருக்கிறான். சோவை சகா ரசஹ்யவாகம் லப்வானந்தி பவதி. அவன் சுவையே ஆனவன். இவனை அடைந்து சுவையே அடைகிறார்கள். சுவைதான் எனக்கு நமக்கு கண்டு கேட்டு உற்றும் வந்து இருக்கு இல்லையா? இந்த சுவை இருக்கு இல்லையா? இந்த சுவை மாதிரி என்னென்ன சுவையா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அவனா இருக்கான், ஆனால் அவனை அடைய முடியும் என்பது இது சொல்லப்படுவதால் துயர்கள் நீங்கி நிலைத்த இன்பம் பெறுதலே முக்தி என பெறுகிறது. நிலைத்த இன்பம்னா என்ன? நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியான துன்பங்கள் கிடையாது. இங்கே என்ன கிடையாது? நீ குழாயில் தண்ணி வரலையே, என்ன பண்ணுறது? யூஸ் எடுத்து ஈபிக்காரன் வருவனா மாட்டானா? இந்த மாதம் சம்பளம் வரலையே, என்ன பண்ணலாம்? இந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. பசிக்கிறத, பசி, தாகம், தூக்கம், மற்ற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படி இருந்தால் பாருங்க. நமக்கு ஏன் உலகத்தில் இருக்க முடியுமா? நமக்கு மட்டும் பசி மட்டும் இல்லைன்னாக்க உலகத்தில் நமக்கு ஏதாவது கவலைப்படுவோமா? நம்ம
இதை பற்றி ஏதாவது மாற்று கருத்துகள்? ஆத்மாவின் மெய்யுரு ஞானம் மட்டுமே. அது வினைகளாகிற அவித்தியின் தொடர்பால் மறைக்கப்பட்டு இன்ப துன்பங்களை அடைவதாக தோன்றுகிறது. முக்தி என்பது அந்நிலை நீங்கி ஞானமேயான பரமாத்மாவில் ஒன்றி விடுகிறான். அதனால் தனக்கென தனித்த தேவன் போன்ற உருக்களை அடைகிறார் என்பது ஏற்புடையதில்லை என்பது அத்வைதிகளுக்கு. அவன் என்ன சொன்னா, பரமாத்மாவே ஞானம், ஞானமே ஜீவாத்மா அப்படிங்கிறார். இவன் என்ன பண்றான், இந்த ஞானம் மறைக்கப்பட்டிருக்கு வினைகளால, அவித்தியினால. இந்த அவித்தியை நீங்கியாச்சுனாக்க ஞானம் வந்துடுறது, அவன் பரமாத்மா ஆயிடுறான் அப்படிங்கிறார். இப்போ சொல்றதுனாக்க பரமாத்மாவோட ஒன்றாக போயிடலாம். சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, ஒரு டம்ளர்ல ப்ரிஃபரபிளி ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சுக்கணும், அதில் கொஞ்சம் உப்பை போட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் உப்பு கரைஞ்சி போயிடுது, உப்பு தெரியாது. இப்போ என்ன தெரியுது, தண்ணி மட்டும்தான் தெரியுது. ஆனா மாறுபாடு இருக்கா இல்லையா? முன்னால் அதே தண்ணீர் சுவை சாதாரண சுவையா இருந்தது, இப்போ உப்பு சுவையா இருக்கா இல்லையா? இந்த உப்பு எடுக்கணும்னா எடுத்துடலாமே, காய்ச்சினா உப்பு தனியாக வந்துடுறது. பிரிக்க முடியறதே, பிரிக்க முடியாத நிலையில முடியவே முடியாது. இந்த உப்பும் தண்ணீரை ஆனா தான் முடியும். சொல்ற இன்னொரு எக்ஸாம்பிள் அதுதான். உப்பு கட்டி எல்லா இடத்துலையும் உப்பாவே இருக்கிற மாதிரி பரமாத்மா ஜீவாத்மாவா வந்தாலும் அவன் பரமாத்மாவை ஞானத்தோடயே இருக்கான் அப்படிங்கிறார். முதல்ல சொல்றச்ச அதுக்கு குணம் கிடையாதுன்னு சொன்னாக்க, முதல்ல பார்க்கறச்சு உப்பு கட்டி தெரியறது. உப்பு கட்டியினுடைய கிறிஸ்துவனாக்க கியூபிக் ஃபார்ம், அதில் கியூப் தெரியறது. அப்புறம் அதனுடைய கலர் வெள்ளையா இருக்குன்னு தெரியறது. அப்புறம் தொட்டா சொர சொரன்ட்டுக்குன்னு தெரியறது. அப்புறம் டேஸ்ட் பண்ணா உப்பா இருக்குங்கிறது தெரியறது. இதெல்லாம் குணங்கள் தானே. இந்த குணங்கள் இல்லையானா அது உப்பு கட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம உப்பு கட்டியும் சர்க்கரை கட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு கியூபிக் கிறிஸ்டல்ஸ் தான். அப்படி இருக்கிறச்ச எது உப்பு எது சர்க்கரைன்னு நாம் தொட்டு ஆக்கில் வச்சு பார்த்தா தானே தெரியறது. ஆக மொத்தம் குணம் இல்லைன்னு சொல்றது அதில் எடுபடாது. அதே மாதிரி உப்பு தண்ணீரில் போட்டால் அதோட சேர்ந்து தன்மயமாகிறது போல ஆத்மா பிரம்மத்தோட சேர்ந்து ஒன்னாய்ப்படுறான் அப்படின்னாக்க ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பை தனியாக பிரித்து எடுத்துட முடியும். அந்த மாதிரி அங்கே போனாக்க ஆத்மாவை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அல்ல, ஜீவாத்மா தனித்தவன், அவன் பரமாத்மாவுடன் ஒன்றுதல் இல்லை. ஏனெனில் முக்தி நிலையில் அருகில் சென்று சேர்ந்து தன் இயல்பான நிலையை அடைகிறான். அவன் உபசம்பத்திய சம்பத்தியன் பரஞ்சோதி சொல்லுவோம். உபசம்பத்தியன் அருகில் நன்று, உபன்னா அருகு, உபனிஷத் அருகிருந்து கேட்டல், அருகில் சென்று தன் இயல்பான நிலையை அடைகிறான் என்று சொல்றது வலியுறுத்துகிறது. ஆகவே முக்தி என்பது ஜீவாத்மா உடல் நீங்கி வினைகளை அறுத்து தன்னுடைய ஆத்மாவாக விளங்குகிறது என்பதே சரியான கருத்து. இது கைவல்கள் நிலை. கைவல்கள் என்ன பண்றாங்கனாக்க ஆத்மாவா ஆறுது. இப்ப என்ன ஆறுது, ஆத்மா ஜீவாத்மாவா இருக்கு. ஏன்? வினைகளாக இருக்கு. வினைகள் எல்லாம் போயிடுச்சுனாக்க ஆத்மா ஆயிடுறது. அப்போ ஆக மொத்தம் இவ பகவானை பத்தி கவலைப்படல, ஆத்மா மெய்யூறு பெற்றது இல்லையா? அதுதான் அதனுடைய நிலை, கைவல்ய நிலை. ஆத்மாவா மட்டும் இருக்கு, பரமாத்மா ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை. இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். சம்பத் யாவிர்பாவ ஸ்வேன சப்தாத்து, பெரும் பேராக முக்தி என்பது பரமாத்மாவை சேர்ந்து தன்னுடைய ஆத்மாவின் இயல்பு நிலை அடைகிறான். தனது நிலை என்பதால் கிடைக்கிறது. தனது நிலை என்ன கவனிக்கணும், பரமாத்மாவின் நிலைன்னு சொல்லலை, தனது நிலை அடைகிறான். ஆக மொத்தம் பரமாத்மா வேற, தான் வேறன்னு தெரியறது இல்லையா? முக்தகா பிரதிஜாத்து, வினைத்தொடர்களுடன் நீங்கிய நிலையே அறிவு முற்பட்டதற்கு மாறுபடாமல் கூறப்படுகிறது. அதாவது நாங்கள் அறிய முற்பட்டதற்கு நமக்கு என்ன தெரியுது, நமக்கு இத்தனை நாள் இந்த உடம்புலையா மாற்றிட்டு இருந்தோம், என்னால் பார்க்க போகிறோம். நோபஜனம் ஸ்மரன்னுட்டோம். இந்த உடம்புல இத்தனை நாளாக மாற்றிட்டு இருந்தோம் நம்ம. சரி, என்ன தப்பு பண்ணிட்டோம்? இந்த வினைகள்லாம் பண்ணாமல் தான் தேவையில்லை. நம்ம சில சமயம் பார்த்துருப்போம்,
சே நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்குமே, தெரியாமல் பண்ணிட்டோமே, இந்த கழிவிறக்கம் இருக்கு பாருங்க. அப்போ தோணும் ஆத்மா பிரகரணாத்து ஜீவாத்மா வினைகளற்று எண்குணத்தன் ஆதல் சுட்டப்படும் இடத்தால் இயல்கிறது. இந்த இடத்துல முன்னால ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்திலே வருது. எப்போ இவனுக்கு இதெல்லாம் நீங்கிறதோ, வினைகள் நீங்கிறதோ, அப்போ அவனுக்கு அந்த பரமாத்மா சொன்ன அபகத பாப்மா விஜரோ விமிருத்யு விஷோக விஜிகித்சக அபிபாசக சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா அப்படிங்கிற எண் குணங்கள் சேர்றது. திருக்குறள்லையும் வருது பாருங்க. தோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. தோளில் குற்றமில்லாத, பொறியில் உடல் தொடர்புடைய குணமிலவே, குணங்கள் கிடையாது. அதுக்கு பதிலாக எண் குணத்தான் 8 குணம் உண்டு. குணமில்லாத குணத்தை இல்லைன்னு சொல்லல, 8 குணங்கள் உண்டு. அவன் தாளை வணங்கா தலை, அப்படிப்பட்ட தலை, அவன் தலை வணங்கா தலை இருக்கு, அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த 8 குணங்கள் இதுக்கு சேர்றது அர்த்தம். இதுக்கு ராமாசுத்திரம் விளக்கம். தன்னிலை அடைகிறான் என்பதாலும் முன்பே பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என தெள்ள தெளிவாக அறியப்பட்டதாலும் முக்தி என்பது பரமாத்மாவுடன் ஒன்றுதல் என்பது வேதத்தின் கருத்தல்ல. தன்னுடைய ஆத்மா செயலற்ற நிலையை அடைகிறான். இப்போ 2 ஒன்றாயிடுறான்னு சொன்னாக்க சங்கரரும் அமானவன்கிற கான்செப்டை ஒத்துக்கிறார். அப்போ அமானவன்கிறது யாரு? பரமாத்மாவையா? அப்போ ஜீவாத்மா கூட்டின் ஜீவாத்மாங்கிறது யாரு? வேற யாரோவா? அதனால ஜீவாத்மா வேறு தான், பரமாத்மா வேறு தான். தன்னுடைய ஆத்மா செயலற்ற நிலையை அடைகிறான் என்பது சரியில்லை. ஏறத்தாழ அந்நிலை மயக்கம், ஆழ்ந்த உறக்கம் ஆகிய நிலைகளும் ஏற்படுகிறது. நமக்கு 2-3 நாள் கடுமையாக வேலை செஞ்சோம். வீட்டில் ஒரு கல்யாணங்கிறதுக்காக ஒழுங்கான தூக்கம் கிடையாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது, அங்கே அலையணும் இங்கே அலையணும், எல்லாம் முடிஞ்சுது. கல்யாணம் ஆச்சு, பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. மறுநாளைக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு மிளகு ஜீரக ரசம் பண்ணிட்டு ஒரு சுட்டாப்பழம்னு சாப்பிட்டுட்டு நன்னா படுத்த நன்னா அசந்து தூங்குறோம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம். இப்போ தூங்கரிச்சு ஆனந்தம் இருக்கா இல்லையா? அப்பாடா, இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தாம தூங்கினேன். இந்த ஆனந்தம் நமக்கு நாமே அடைஞ்சிக்கிறது தானே. இது மாதிரி தான் கைவல்யம். கைவல்யம் தன் ஆத்மாவை தானே அனுபவிக்கிறது. அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? எனக்கு எந்த பெக்கு பிடுங்கலை இல்லைப்பா, நான் மட்டும் இருக்கேன், நான் சௌகரியமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கா பாருங்க. அவ மாதிரி தான் இதை சொல்கிறச்சே அதில் இதாக சொல்கிறேன். அதாவது அசாசரசி சொல்கிறச்சே நல்ல அழகான பொண்ணும் இப்போ தினம் தினம் கண்ணாடியில் பார்த்துட்டு நான் அழகாக இருக்கேன், நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு மிரர் ஆன் த வால் ஹூ இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தானாக்கா என்ன பிரயோஜனம்? அவள் யாருக்காவது வாழ்க்கப்பட்டு அவளை போல் அழகான குழந்தைகளை பெற்றால் தானே அது என்னுடைய பிரயோஜனமாகும். இல்லைன்னா அவளுடைய அழகு எதுக்கு? காட்டில் இருந்த நிலவு தானே அது. ஆகவே மேற்கூறி 2 கருத்துக்களும் ஏற்படவே அல்ல. இக்களத்தால் நிரூபணம் கோட்பாடு. ஜீவாத்மாவுக்கு முக்தி என்பது வினைகள் வேறற நீங்குதலின் பலனால் உடல் தொடர்பு நீங்கி ஒளி வழியில் சென்று ஆனந்தமே வடிவான பரமாத்மாவை சேர்ந்து தன் இயல்பு நிலையான ஆனந்தத்தை உணர்கிறான். இங்கு பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் அவர்கள் தூய்க்கும் ஆனந்தத்தில் வேறுபாடில்லை. அவர்களைப் போலவே இவனும் மாறிலி ஞான வடிவினன். மாறிலி, நம்ம உடம்பு மாறுறத 80 வருஷத்தான் குழந்தையா இருந்தேன், இப்போ கிழவனா இருக்கேன், மாறுறத வேர்க்கண்ணல் என்று வெக்கன்மேல் மற்றவளும் கோர்க்கண்ணலாகவும் குனிந்து அப்படிங்கிறால மணிமேகலை அந்த மாதிரி. தெளிவுரை ஆசிரியர் குறிப்பு. இனி இருவருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் தொடர்ந்து வருகிறது, பெருகப்படுகிறது. இனி இதனுடைய கண்டினியூவேஷன் பின்னால வருது. என்ன இந்த ஆத்மா எப்படி பரமாத்மாவுக்கும் முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் என்னென்ன வேற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறத பின்னால் அந்த ஒரு களங்கள் ஆராய்ச்சி இல்லையா, டவுட்ஸ் கிடக்கும்.
சுவாமி, இப்போ முக்தாத்மா போயிட்டு இது வைகுண்டத்தை அடைஞ்சிடுறது. ம் அடைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த இந்த நாம சொல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸ் அண்டமுட்டைக்கு வெளியில இருக்கக்கூடிய வைகுண்டம் தான் அது. ஆமா அவனுக்கு ஏற்கனவே போர் அடிச்சதுன்னா இந்த அண்டமுட்டையை உருவாக்குனான் அழகிரா ம் விளையாட்டுக்காக. ஆமா அப்ப திரும்ப அவன் எப்போ அவனுக்கு போர் அடிக்குதோ திரும்பவும் ஆரம்பிப்பான். அப்ப ஆரம்பிச்சா தன்னிடம் உள்ள அந்த ஜீவாத்மாக்களை தான் அவன் போட முடியும் இல்லையா? ம் ம் அந்த திரும்பவும் அவங்கள தான் அவன் இந்த வினைகளுக்கு உட்படுத்த முடியும் இல்லையா? ம் நீங்க சொல்றது எப்படின்னாக்க ஆத்மாக்கள் என்ன ஒரு பூல்டு நம்பர்ஸ் இருக்கிற மாதிரியும் இவாளையே திருப்பி திருப்பி வர மாதிரி பண்றீங்க நீங்க இல்லையா? அப்படி இல்லை. எப்படின்னாக்க திருபாது உத்த உதயத் புருஷா, இந்த உலகம் எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம உலகம் மட்டும் இல்லை, நம்ம உலகம் போல எத்தனையோ கோடி உலகங்கள் இருக்கு. அந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் நம்ம என்ன சொல்றாங்க, 87,000 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு, ஸ்பீஷீஸ் இருக்குங்கிற. இந்த எல்லா ஜீவராசிகளும் எல்லாம் சேர்ந்து பரமதம் ஒரு நேரத்தில் போனால் கூட பராமரத்தில் 1/4 தான் ரொம்ப இருக்கும். இப்போ நம்ம சிலது அதில் ஏதோ ஒன்று அவன் நான் சொல்லிக்கலாம் பெருமையான 1000 நான் 1/million இல்லை மில்லியன் 1/billion 1/trillion கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தன் தான் நான் போயிட்டேன்னாக்க இன்னொருத்தன் வரப்போகிறான், அவ்வளோதான். இன்னைக்கு பிரம்மாவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஒரு அர்த்தப்படி பிரம்மாவாக இருக்க போகிறது இல்லை. அதுபோல் இந்த ஜென்மத்தில் யார் ஆஞ்சநேயராக இருந்தாரோ அவர் அர்த்தத்தில் பிரம்மாவாக இருக்க போகிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. நான் புராணம் முழுக்க நம்புறது இல்லை, ஆனால் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதனால ஆத்மாக்கள் எண்ணிறந்தவை, கவுண்ட்லெஸ். அதனால எல்லா ஆத்மாக்களும் ஒரு சேர பராமதத்துக்கு போனாலும் பராமதத்தை முழுக்க நிறைக்க முடியாது. இதுக்கு ஒரு நிதர்சனமான உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. 1977 நினைக்கிறேன், ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. ஸ்ரீரங்கத்தில் பெரும்பகுதி வெள்ளத்தில் மூழ்கிடுது. உள்ளே இருக்கிற 2 வீதி தான் வெள்ளத்தினுடைய விலைக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருந்தது. இப்போ வெளியில் இருந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணி, நான் இந்த ஆயிரக்கா மண்டபத்தில் மேலையும் கழிவாக இருந்துட்டேன். அநேகமாக இருந்த எல்லாருமே இதில் வந்துருந்தாங்க. ஆனாலும் அப்புறமா இடம் இருந்தது. இந்த ஆயிரக்கா மண்டபம் தான் ஒரு வைகுண்டம் சொல்கிறோம். ஏன்னா வைகுண்ட ஏகாசி இன்னைக்கு பெருமாள் அங்கே போயிட்டு ஆயிரக்கா மண்டபம் தான், ஆயிரங்கால் திருவாமணி மண்டபத்தை தான் வந்து சேர்றாரு. அதில் இங்கே உள்ளே கீழே இருக்க முடியும், மேலேயும் இருக்க முடியும். மழை இல்லைனாக்க மேலே இருக்க முடியும். இந்த மாதிரி இந்த நம்ம எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்தாலும் அதனுடைய இது வராது. இப்போ இன்னொரு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் செஸ் விளையாடுறீங்க, செஸ் விளையாடுறச்ச நீங்கள் இன்னும் எதிரியோட ஒரு காயினை நீங்கள் எடுத்துட்டீங்க, அது திரும்பி உள்ளே போகாது. கட்டம் விளையாடுறீங்க, ஒரு காய் பழம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அது திரும்பி உள்ளே வராது. அந்த மாதிரி நம்ம எல்லாம் முக்தி அடைஞ்சோம்னாக்க நம்ம திருப்பி இங்கே அனுப்ப மாட்டான். அனுப்பினாக்க ஏதாவது ஒரு மிஷன், நீ இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுக்க போகிறேன், அந்த அவதாரத்தில் நீ எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணிட்டு நீ இங்கே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனே அவதாரம் எடுத்து மனுஷனாகி கஷ்டப்படுறான் இல்லையா. 14 வருஷம் காட்டில் இருந்தான் இல்லையா. அந்த மாதிரி இருக்குச்சே தனக்கு துணையாக வச்சு பணத்தை தனியாகிடுமா. புரியுதா? புரியுது சுவாமி. இப்போ ஆத்மாக்கள் ஜீவாத்மா எண்ணிறந்தன்னு சொல்றோம். ஸோ அப்போ அவங்க மேல போனா பரமாத்மா ஒரு ஒண்ணு, ஜீவாத்மா கிளஸ்டரா இருப்பாங்களா இல்ல செப்பரேட் தானே அவங்க எல்லாம்? அங்கெல்லாம் தனித்தனியா தான் இருப்பாங்க. பரமாத்மா ஒன்றும். அவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டேங்க. மின்மினி பூச்சி பார்த்துருக்கீங்களா? குளோவாம். பார்த்துருக்கலாம் சுவாமி. அந்த குளோவாமுக்கு நார்மலா முருங்கை மரம்னா பிடிக்கும். அது சில சீசன்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த முருங்கை மரத்து மேலே பூரை ஒட்டி இருக்கும். பார்க்கறது இந்த மரமே ஒளி விடுற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் உலகத்தில் எத்தனை மின்மினிகள் எல்லாம் சேர்ந்தாலும் சூரியன் ஒளிக்கு ஈடாகுமா? ஆகாது இல்லையா. அந்த மாதிரி எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்தாலும் பரமாத்மாவுக்கு ஈடாக முடியாது, ஆகாது. என்ன, அதுவும் ஒளி விடுறது, இதுவும் ஒளி விடுறது.
ஒரு பழமை சொல்றது, ஈயாடுவதோ கருடர் முன்னே, போய் கருடர் தான், நாமெல்லாம் ஒரு குரூப் தானே அப்படின்னு. ஏன்னா நீயும் பிறகுற நானும் பிறகுறேன் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம எல்லாம் பரமாத்மாவை அடைகிறோம். பரமாத்மாவுடைய ஞானானந்தங்கள்ல நாமளும் பெறுகிறோம்னாக்க நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவு உண்டோ அதுக்கு ஒரு பெரிய கல்கண்டு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரம்மாண்ட எறும்புன்னு வச்சுக்கோங்க. நீங்க சில இந்த அமேசான் காடுகள்ல இருக்கு எறும்புகள் இருக்கு அந்த மாதிரி அதை கடிச்சாலும் கூட அது வாயில எவ்வளவு வரும், அவ்வளவுதான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆனா பரமாத்மா தானே அது அனுபவிக்கிறது. அந்த மாதிரிதான். அப்புறம் சுத்த சத்துவம் பேசணும் இல்லையா இப்ப பேசும்போது? ஆமா, இப்ப சுத்த சத்துவம்ன்றது ராஜச தாமச குணங்கள் 0வா இருக்குது, அப்படிதான் இல்லையா? ஆமா. அப்போ அது மூல பிரகிருதின்ற மாதிரி சொல்ல முடியுமா? மூல பிரகிருதி ஸ்டேஜ் என்று சொல்ல முடியுமா? அது முடியாது. அதுதான் மூல பிரகிருதியில் சேர்ந்ததுதான். ஆனால் மூலப்பிரகிருதியில் ஒரு பகுதி தான். மூலப்பிரகிருதியில 3, அதாவது உயிரல் பொருள் இருக்க 3 என்ன? சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், காலம். சுத்த சத்துவம்னாக்க ஞானம் மட்டுமே நிறைந்தது. மிஸ்ர சத்துவம் நம்ம இருக்கமே, சத்துவ ரஜ தமோ குணங்கள் நிறைந்தது. காலம் சத்துவ சூன்யம், அதுக்கு எதுவுமே கிடையாது. காலத்துல இது நல்ல காலம், இது கெட்ட காலம் எதுவுமே கிடையாது. காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் டீட்டெயில்டா இதுல என்ன அவர் இதுல சொல்றார், அதுல கதிய திரையத்துல சொல்றச்சு விளக்கி சொல்றார். 3 வகையான இது மூலப்பிரகிருதிகள், 3 வகையான அச்சித்துகள் அப்படின்னு. அதே மாதிரி 3 வகையான ஆத்மாக்கள் உண்டு. ஆத்மாக்கள் என்ன? பக்தர், முக்தர், நித்தியர்னு. இந்த மாதிரி சிலதெல்லாம் 3 இருக்கு நம்ம. அதனால சுத்த சத்துவங்கிறது புள்ளி கூட ரஜஸ்தமஸ் கலவாத இடம். ஓகே சுவாமி, தேங்க்யூ. வேற சுவாமி, அடியனுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோன்றது சுவாமி. வெற்றி சுவாமி சொல்றச்ச பாத்தீங்கன்னா அழகிலா விளையாட்டுடையான்னு சொல்லிட்டு அது சரியா அடியனுக்கு ரெஜிஸ்டர் ஆல. அதாவது பகவானுக்கு போர் அடிக்கும் போது அந்த வார்த்தை அப்படி சொன்னீங்களா சுவாமி அப்படின்னு தெரியல. போர் அடிக்கும் பொழுது அவன் சிருஷ்டியும் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. ஆக்சுவலி அடியன் உணர்ந்திருந்தது வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மா இன்ஆக்டிவா இருக்கும்பொழுது, பிரளய காலத்துக்கு அப்புறமா இன்ஆக்டிவா இருக்கும்பொழுது பகவானுடைய அகாரணமான கருணையினால அவனுக்கு நாமம், ரூபம், அதுக்கப்புறமா அவனுக்கு கலைபரங்கள் எல்லாம் கொடுத்து அந்த அப்படி பண்றான் அப்படின்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவனுக்கு போர் அடிக்கிறதுன்ற அந்த மாதிரியானதுல எப்படி ஈக்குவேட் பண்றதுக்கு ஆகுமா சுவாமி? சுவாமி, நீங்க பல்லாங்குழி ஆடிருக்கீங்கள? ஆடி இருக்கேன் சுவாமி, பார்த்திருக்கேன். ஆடி இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை சுவாமி, ஆனா பார்த்திருக்கேன் சுவாமி. சரி, பல்லாங்குழி ஆடுறச்சே எதை வச்சு ஆடுறீங்க? அது அந்த ஒரு மரக்கட்டையில குழி வச்சுட்டு அந்த கையில கற்கள் வச்சுட்டு ஆடுறேன் சுவாமி. ஒன்னும் கற்கள், ஆமா, புளியங்கொட்டை, எஸ், புளியங்கொட்டை, கரெக்ட், சோழி. எஸ் எஸ் எஸ். இப்போ அது புளியங்கொட்டையா இருந்தா என்ன, சோழியா இருந்தா என்ன, கல்லா இருந்தா என்ன, அது ஆடப்படக்கூடிய ஒரு பொருள் தானே. எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஆமாம். நம்ம பொறுத்த மட்டும் அவனுக்கு சந்தோஷம் தரத்துக்காக நம்ம இருக்கோம். எஸ். அவர் கேட்டது என்னன்னாக்க, சப்போஸ் நம்ம நீ பிறந்துரு அப்படின்னு சொன்னாக்க நார்மலா சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு நித்திய சூரியன்லாம் இருக்கா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. பை சான்ஸ், பை அ வெரி ஃப்ரீக் சான்ஸ் நம்ம நீ போய் எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுக்க போறேன், அந்த அவதாரத்துல நீ எனக்கு கூட வரணும் அப்படின்னா நம்ம தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவ்வளவுதானே ஒழிய நம்ம நார்மலா நம்ம திருப்பி இங்க அனுப்ப மாட்டோம். இன்னொன்னு, நம்ம அப்படி வரைச்ச நமக்கு முன்னாடி இங்க பட்ட துன்பங்கள் எல்லாம் நல்லா தெரியும். அதாவது எனக்கு கொரோனா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஆஸ்பத்திரியில் இருந்திருந்தேன். என்னென்ன ஆச்சு அதெல்லாம் தெரிஞ்சுது, குணமாயிடுது. அப்புறம் நண்பர் ஒருத்தருக்கு வந்துருந்தது. நான் அவரை போய் பார்க்க போனேன்.
அப்போ அஃப்கோர்ஸ் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு பார்த்தேன், சுவாமி ஒன்றும் சரிப்படாது, பயப்படாதீங்க, இப்படித்தான் எனக்கு இருந்தது, நமக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்ல இல்லையா? ஆமாம். எம்பெருமானார் மாதிரி இருக்கக்கூடிய என்ன பண்றா, நமக்கு நல்லது சொல்றதுக்காக தான் வந்திருக்கா. அவா எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டவா. தெரிஞ்சுட்டு வந்து நீ இப்படி எல்லாம் பண்ணினியானாக்க உனக்கு நரகம் கிடைக்கும், அப்படி பண்ணாது, இப்படி பண்ணு, இது நல்லது அப்படின்னு நம்ம திருத்துறதுக்காக வந்திருக்கா பாருங்க. அந்த மாதிரி நம்ம அனுப்பலாம், ஒரு சமயம் வந்திருக்கலாம். வேற வேற யாருக்காவது ஒரு டாஸ்கோட அம்மா? ஏதாவது ஒரு டாஸ்கோட அது நமக்கு தெரியாத கூட இருக்கும்ல. பிறந்தவங்களுக்கு கூட இப்ப ஆழ்வார்கள் வந்திருக்காரு, இப்ப நீங்க கூட இருக்கீங்க, ஒரு டாஸ்கோட எங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க இல்ல, ஒரு ஏதோ ஒண்ணு வந்துச்சு, நீங்க இருக்கீங்க இல்லையா? எத்தனை கோடி, எத்தனையோ வைஷ்ணவ, கோடி கோடி வைஷ்ணவ இருக்காங்க, எத்தனை பேர் சொல்றாங்க, எத்தனை பேர் படிக்கிறாங்க. முதல்ல படிக்க கூட இல்ல, அது வேற விஷயம். படிக்கிறது இல்ல, படிக்கவும் வர்றதில்ல, படிக்கிறது இல்ல. அதனால நீங்க சொல்றவா அதை விட கம்மியா இருக்காங்க. இந்த மாதிரி ஆழ்வார்கள் வந்திருக்காங்க, இதெல்லாம் அவரு, ஆனா அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ ஆனந்தமா அந்த பாடல்கள்லாம் எழுதி அனுபவிச்சுட்டு மக்கள் எல்லாம் நீங்கள்லாம் அதையும் படிச்சு அனுபவிங்கன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. ஆண்டாள் பாருங்க அப்படி பண்ணிட்டு போயிருக்கா. ஆமா, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எப்போ இந்த உலகத்துல வந்தாச்சோ அவ தானே மறந்துடுறா. அதான் ராமன் என்ன பண்றான்னாக்க, ஜட்டாயுட்ட சீதையை பத்தி கேட்டுட்டு ஜட்டாயு ராமன் மடியிலே தலையை வச்சுட்டு உயிரை விட்டு விடுறார். ராமன் ஜட்டாயுவுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்றான். இந்த பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது என்னன்னாக்க, அண்ணா வேதம் படிச்ச தகப்பனா இருக்கு, வேதம் படிச்ச பிள்ளை பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த சம்ஸ்காரம் அது. நம்ம நார்மலா பண்றோமே, தாய் தப்பனார் பண்றது இருக்கே, அது பித்திருமேதம்னு பேரு. பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்றான். பண்ணிட்டு நீ எந்த உலகங்களை பெரிய தபஸ் பண்ணாலோ அப்படின்னாலோ அவ பண்ணாலோ அந்த உலகங்களை அட, உனக்கு மோட்சம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது. இதை கூறத்தாழ்வார் எடுத்துட்டு இருக்காரு, கேட்கிறார், ஏன்பா உனக்கு இங்கிருந்து இந்த ஜட்டாயுவுக்கு ஒரு பறவைக்கு நீ மோட்சத்துக்கு போன்னு சொல்ல உனக்கு தெரியறது, ஆனா சீதை எங்க இருக்கான்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். அதாவது பகவானே இங்க வந்தா கூட உலகனுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கிறான். சட்டத்திட்டத்துக்கு மீறி நடந்து அப்படின்னாக்க கண்ணனுடைய லீலைகள் தான். ஏதோ கண்ணன் தான் அது பிளான் பண்ணி பண்ணா தெரியல, அவன் ஏதோ அவன் காலை ஆட்டினா சாட உடஞ்சி போச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இருந்ததுக்கு தவிர்த்து பிளான் பண்ணி பண்ணதா தெரியல. வேற இந்த பாசுரங்கள்லயும் பாத்தீங்கன்னா தேவகி யசோதா கூட இல்லாத இது பூதகிக்கு தான் இருக்கும். அந்த பாலை குடிச்சாங்க, ஒரு 10ல ஒரு பாட்டாவது வந்துரும். ஆமா, அதாவது எதை பெருமாள் நீ உனக்குன்னு பெருமாளுக்கு ஒதுக்கி வச்சுட்டேனாக்க அவன் சந்தோஷமா அதை எடுத்துன்னு விடுறான். அவன் என்ன பண்ண, அவனுக்குன்னு தனியா முறையில ஏதோ வேஷ தலைவி இருந்தா, எனக்கு தான் கொடுத்துருக்கேன், அதை நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துன்னு விட்டான், தீர்ந்து போச்சு. எவ்வளோ ஆனந்தம் கொடுத்துருக்கேன் நீ ஒன்று. அவளுக்கும் நல்ல கதி கிடைச்சிடுது இல்லையா? ஆறு கண்ணனுக்கு பால் கொடுத்துட்டு சாகணும்னாக்க எவ்வளோ பிரிடா இருக்கணும். அதான் இந்த மத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. மத்தூர்ல பார்த்தீங்கன்னாக்க அங்க ஒரு சிற்பம் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு யசோதைகிட்ட பால் குடிச்சிருக்கிற கண்ணனுக்கு இருக்காருங்க, அழகா இருக்கு. அந்த மாதிரி கண்ணன் இருக்கிற காலத்துல கூட விளையாடினா இல்லையா, ஏ கிருஷ்ணா டேய் தோல்ல கை கொண்டு போறா இல்லையா, அந்த மாதிரி குத்து வச்சு எத்தனை பேர் இருந்திருப்பா. இங்க ராமாயணத்துல ராமன் தன்னுடைய சேதுக்கு எழுந்துள்ள போது அயோத்தியில் இருக்கக்கூடிய எல்லா புல்லரும் பாதி ஒன்றின்றியன்னு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்துட்டு சேர்ந்து இறங்கி நான் சரைவில் இறங்கி. ஆனா இங்க கண்ணன் சாகரிச்சு ஒத்தர் இல்லை, கூட ஒத்தர் இல்லை. ஆரம்பத்துல பூரா எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடி விட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு. இன்னொரு வேடிக்கை பாருங்க, பெற்றது யாரு, வசுதேவனும் தேவகியும். வசுன்னா செல்வம், செல்வம் யார்ட்டு இருந்தது, வசுதேவன் இருந்தது.
ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு யாரு கிடைச்சா? நந்தன். நந்தன்னா ஆனந்தம். அவனுக்கு தான் ஆனந்தம் இருந்தது. அவனுக்கு பட்டா வந்து வசுதேவன் பேர்ல. நான் அனுபவ பாத்தியம் பூரா யசோதைக்கும் நந்தன் நந்தகோபாலனுக்கு தான், நந்தனுக்கு தான் கிடைச்சது. அது மாதிரி கண்ணனுடைய இதெல்லாம் லீலைகள்லாம் ரொம்ப விசேஷமான லீலைகள் தான். இந்த டாபிக்ல இல்லாதது நான் கேள்விப்பட்டேன். அது வந்து இப்போ கண்ணன், இப்போ ராமர் வந்து வழிபட்டது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்னு இருக்கு. ஆமா. ராமர் எப்படி திரும்பி போறச்ச வழிபட்டாரா, வரும்போது வழிபட்டாரா, நான் அயோத்தியில இருந்து வரும்போது? இல்லை. அது அது ஒரு டவுட். இன்னொன்னு வந்து குருவாயூரப்பன் வந்து கிருஷ்ணர் வழிபட்டது, அந்த அந்த விக்கிரகமே வந்து கிருஷ்ணர் வழிபட்டது. அவர் துவாரகால எல்லாம் முடிச்சிட்டு இது போகும்போது யாரோ, அதாவது அந்த குருவாயூரப்பனோட அந்த நாராயணியம் அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, அதுல இன்ட்ரோடக்ஷன்ல இந்த மாதிரி வருது. அது யாரோ ஒருத்தர் கூட உத்தவரா ஊழ ஆரம்பிக்கிறார். அவர் கையில கொடுத்து நீ இந்த அதான் அவர் கையில கொடுத்து, அவர் கொஞ்சம் வயசானவர், அவர் கையில கொடுத்து நீங்க கொண்டு இந்த இதை வந்து நல்ல இடத்துல வைங்கன்னு கிருஷ்ணர் கொடுத்ததாகவும், அந்த விக்கிரகம் வந்து கிருஷ்ணரே வழிபட்டதாகவும், அதுக்கப்புறம் தேடிண்டே வரும்போது அந்த வாயுவும் குருவும் வந்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணதா வந்து வருது. அதான் எப்படி அதுன்னு, அது அவ்வளவு வருடங்களா இல்ல? ஸ்ரீரங்கத்துக்கான இது வந்து ராமாயணத்திலேயே இருக்கு. ராமனுடைய முன்னோர் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு பிரம்மா கிட்ட இந்த, அதாவது உலகத்தை படைச்ச பிரம்மா தான் வழிபடத்துக்காக ஒரு பெருமாள் ஒன்று கேள்விப்பட்டான். அதுக்காக பெருமாள் தானே வந்து தோன்றின, முதல்ல தோன்றின ஒரே அர்ச்சா விக்கிரகம் இவர் தான். அர்ச்சிஷ்மான் அர்ச்சித கும்போன்னு சொல்றோம் இல்லையா சாசனாமத்துல, அது முதல் வந்து ரங்கநாதன் தான். இக்ஷ்வாகு என்ன பண்ணான்னாக்க பிரம்மா கிட்ட இருந்து தபஸ் பண்ணி அதை தான் வாங்கி வச்சிருந்தான். இப்போ இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பிச்சு ராமன் மட்டும், ராமன் 66வது தலைமுறையோ என்னவோ, அது மட்டும் அவள் வந்து அதை வழிபட்டு இருந்தா. கடைசியில் என்ன பண்ணினான்னா ராமன் தனக்கு அப்புறம் இதை சரியா வழிபடுறவா இருக்க மாட்டார், அது மட்டும் இல்லாமல் இது தெற்க போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை வந்து பரிசாக கொடுத்தான் லக்ஷ்மணனுக்கு, இது விபீஷணனுக்கு. விபீஷணன் வர்ற வழியில் என்ன பண்ணினாக்க, இந்த சந்திர புஷ்கரணி கரை புன்ன மர விருட்சம் இருந்தது. மாத்தியான வேலை அதை கீழே வச்சுட்டு சந்தியாவனம் மாத்தியானிகம் பண்ண இருந்தான். அப்புறம் எடுக்கச்சே பெருமாள் எடுக்க வரல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு விட்டார். முதல்ல கிழக்க பார்த்துட்டு இருந்தார். விபீஷணன் அழ ஆரம்பித்தான். அப்படி இல்லாத நான் ஒன்றை பார்த்துட்டே இருக்கேன் எப்பவும் அப்படின்னு தெற்க திரும்பிட்டு இருக்கேன். தெற்க திரும்பின கோவில்கள் ரொம்ப குறைச்சல், அதில் இது ஒன்று முதல் கோவில் இதுதான் ஆச்சா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து விபீஷணனுக்கு தனியாக சந்நிதி இருக்குது. அதாவது சேனமூலியார் சந்நிதியில் விபீஷணனுக்கு சந்நிதி இருக்குது. விபீஷணன், ஆஞ்சநேயர், சேனமூலியார் 3 பேர் இருக்கார். இந்த பூபதி திருநாள் இதும்போது விபீஷணன் தான் சேனமூலியார் கூட வரார், இது மண் எடுக்கிறதுக்கு, புருத்சங்கிரணத்துக்கு. அதனால இப்போ இங்கே வந்து இது ராமன் தொடர்புடையது. லத்வா குலதனம் ராஜா இக்ஷ்வாகு குலதனம் அப்படின்னு வருது ராமாயணத்திலே வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம். அதனால இதனுடைய அத்தாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இது தனியாகவே சதாத்தியாயி அப்படிங்கிற நூலில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்குது. அப்புறம் வேற டவுட் ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி, எல்லா அதான் இந்த வால்மீகி ராமாயணம் எல்லா ராமாயணத்திலயுமே இந்த இதுல இருக்கு. அதுல ஒரு விசேஷம் சொல்லுங்க. கம்பராமாயணத்துல ராமலட்சுமணாவை கூட்டிண்டு இவர் விஸ்வாமித்திரர் எதுக்கு போறார், இங்க மிதிலைக்கு போறார். மிதிலைக்கு போறச்சே இவன் ஜனகராஜன் கேட்கிறான், யாரு அப்படின்னு கேட்கறது சொல்றான். பிணியரங்க வினயகல பெருங்காலம் தவம்பேணி மணியரங்கு நெடுமுடியாய் மலரையனை வழிபட்ட அணியரங்க பெரும்பாயில் அணியரங்க பெரும்பாயில் அரங்கனை யாம் வேண்ட அணியரங்கம் தந்தானே அறியாதார் அறியாதார். என்ன நீ ஒன்றும் தெரியாம இருக்க? நமக்கு இந்த அணியரங்கத்தை கொடுத்தவனே வந்தானே, யாரு? இக்ஷ்வாகுல வம்சம் தானே, அந்த வம்சத்துல வந்த ராமன் அப்படின்னார். பிணியரங்க வினயகல பெருங்காலம் தவம்பேணி மணியரங்க நெடுமுடியாய் மலரையனை வழிபட்ட
அணியரங்க பெரும்பாயில் ஆஹ், ஆஹ், அரங்கனக துயின்றானே அனந்தன் மேல் துயின்றானே அணியரங்கம் தந்தானே அறியாதார் அறியாதார் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். கம்பராமாயணத்துல வருது. இது வால்மீகி ராமாயணத்துல இதோட ரெஃபரன்ஸ் இருக்கு. நன்றி சுவாமி. சரியா? So we can call this a day. ஆழ்வாரே Yes, Miss Mom. ராமானுஜாரிய நம பரமயோகினே ஸ்ருதி சூத்ராணாம் அந்தர்ஜனம் அசீசமத் அடியன் தாசன் சுவாமி. டிஎன் தாஸ்.